இருக்கு. நான் வந்து எந்த கட்சியிலும் சம்பந்தப்பட்டவன் கிடையாது. எங்க வீட்டுல எங்க அம்மாவோட அப்பாவும் எங்க அம்மா கூட பிறந்த அண்ணனும் ஏடிஎம்கேல தான் இருக்காங்க. எங்க மாமா இப்ப வந்து ஏடிஎம்கேல போஸ்டிங்ல இருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடிஎம்கேல தான் இருக்காரு. எங்க தாத்தா வந்து தாம்பரத்துல வி செந்தில்குமார் அவர் பேரு. எங்க தாத்தா வந்து அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் வந்து சினிமால நடிக்கும் போது வந்து எங்க தாத்தா வந்து எம்ஜிஆர் கிட்ட டிரைவர் இருந்தாரு. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எங்க தாத்தாக்குன்னு ஒரு போஸ்டிங் எடுத்து தேனாம்பேட்டில் இருந்தாரு. அப்புறம் வீரமணி. எங்க அம்மாவுக்கு வந்து லவ் மேரேஜ். எங்க அம்மா எங்க அப்பா லவ் மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் எங்க தாத்தா வந்து இரும்பலூர்ல வீடு வாங்கிட்டு எந்த ஒரு கட்சியிலயும் இல்லாம இரும்பலூர்ல ஏடிஎம்கேக்கு எதனா ஒரு வேலைனா போய் பாத்துக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்தவர். ரீசெண்டா 3 இயர்ஸ் முன்னாடி தாத்தா இறந்துட்டாரு. இத்தனை மணிக்கு ஏன் வந்தீங்க? வெளில போயிட்டு வந்தோம் சார். யார் யாரெல்லாம் வந்தீங்க? ஆக்சுவலா நான் வந்து எக்மோர்ல இருந்தேன் சார். நான் வீடியோல பார்த்த காரை வந்து நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுல டயர் பஸ்ட் ஆயிடுச்சு. அந்த டயரை ரெடி பண்ண கோசம் நான் எக்மோர் போயிருந்தேன். மற்றபடி எல்லா பசங்களும் எஸ்ஆர்எம் பசங்க சந்தோஷ் 6 பேர் என்ன வந்து எக்மோர்ல மீட் பண்ணாங்க. அவங்கள ஏற்கனவே தெரியுமா? இல்ல சார், யாருமே எனக்கு தெரியாது. அதுல தெரிஞ்சவங்கன்னு பாத்தீங்கன்னா அஸ்வந்த் லித்வேஷன் சொல்லிட்டு ஒரு பையன். அவங்க 2 பேரும் நான் அன்னைக்கு தான் செகண்ட் டைம் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரு டைம் பாத்திருக்கேன் சார். மத்த 3 பேருமே நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க தான். எனக்கு அதெல்லாம் சந்தோஷ் மூலம் தான் தெரியும். நாங்க என்ன பண்ணோம்னா 1000 லைட் போனோம். என் கார் என்னோட சஃபாரி கார் அங்க விட்டுட்டு அங்க ஒரு இடத்துல மோர் கிடைக்கும். நாங்க ஜீப் கார்ல போயிட்டு எல்லாருமே மோர் சாப்பிட்டோம். அங்க வந்து N4 போனோம் சார். N4 போயிட்டு N4ல உட்காந்து கொஞ்சம் போட்டோ எல்லாம் எடுத்துட்டு N4ல சுத்தி பார்த்துட்டு அகைன் திருப்பி நாங்க 1000 லைட் வந்து என்னோட காரை அங்க இருந்து பிக் பண்ணிட்டு நேரா ஈசிஆர் வந்தோம் சார். இதான் சார் நடந்தது. வேற ஈசிஆர் வந்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் ஆச்சு. நீங்க குடிச்சிட்டீங்களா? இல்ல சார், நான் குடிக்க எனக்கு எந்த பசங்களுமே குடிக்கல சார். எனக்கும் குடிக்கிற பழக்கம் கிடையாது. சந்தோஷம் அவருக்கும் குடிக்கிற பழக்கம். யாருமே அன்னைக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் பண்ணல. அந்த கொடி கட்சி வண்டி கொடி கட்டுறீங்களா? அந்த கொடி உனக்கு எங்க? எனக்கு வந்து அந்த கொடியை வந்து சந்தோஷம் சார் போட சொன்னாரு. எதனால போட சொன்னாரு? நான் அந்த காரை வாங்கி என்ன 4 மாசம் ஆகுது சார். அனிஷன்றவர் கிட்ட இருந்து வாங்கினேன். வண்டியை வந்து கொஞ்சம் அதை ரெடி பண்ணிட்டு நான் வித்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு இது தரேன். வண்டிக்கான வேலை போயிட்டு இருக்கு. அந்த வண்டிக்கான வேலை பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே அப்படின்னும் போது அவர் என்ன சொன்னா, நம்ம வந்து கொடைக்கானல் போவோம். பிப்ரவரி மாசம் லவர்ஸ் டே வருது. அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் கொடைக்கானல் போவோம். கொடைக்கானல் போறதுனால தான் சார் அந்த வண்டியில வந்து கொடி போஸ்ட் போட்டோம். மெயின் ரீசன் ஏன்னா டோல் அவாய்ட் பண்ணலாம் சார். ஏன்னா ஒரு கொடி போடு. நான் அப்பயுமே சொல்றேன், கொடி வேணாண்ணா. எனக்கு அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லை. நான் இது போடுறா என்னைக்கோ ஒரு நாள் தானே, நீ போயிட்டு வந்து அவுத்துக்கோ, வெறும் கம்பம் மட்டும் இருக்கட்டும், கொடி அவுத்துக்கோ அப்படின்னாங்க. கொடி அதனால அதுக்கு தான் சார் கொடி போட்டோம். அப்பதான் ரெடி பண்ணிக்கலாம் அந்த கொடி கம்பத்தை. ஜனவரி 10ஆம் தேதி ரெடி பண்ணி அதை போட்டோம் சார். இதுதான் ரெடி பண்ணீங்க? ஆமா சார், வெளில போனோம் அப்படின்ற இதுக்கு தான் சார்.